குட் மார்னிங்ப்பா. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறதுன்னா ஏசிஆருடைய ஸ்பெசிஃபிகேஷன். இதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா ஏசிஆரை பற்றி பார்த்தோம், சரிண்ணா. அடுத்து நம்ம பார்க்க போகிறோன்னா ஏசிஆருடைய ஸ்பெசிஃபிகேஷன். எஸ்சிஆரில் வந்து நம்ம அங்கே 2 ட்ரான்ஸ் அல்லாச்சு பார்த்தேன், நிறைய பேர் தப்பு விட்டுருந்தாங்க. ஏன்னா தயவு செய்து என்ன பண்ணிக்கிட்டு அப்படின்னா கரெக்ட் பண்ணிட்டு, ஆனால் அது ரிப்ளை பண்ணுது கம்மியான பேர் ரிப்ளை பண்ணியிருக்காங்க, நிறையா பேர் ரிப்ளை பண்ணல. ரிப்ளை பண்ணால் மட்டும்தான் நான் கொஸ்டின் போடுவேன், பல முறை சொல்லியிருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பேரண்ட்டை கூப்பிட்டு எனக்கு அனுப்பி போட்டு ஃபோனை போட்டு சரிண்ணா சார் என் பையன் அனுப்பினேன். எங்கெங்க அனுப்புறீங்க? ப்ராப்பராக நீ அனுப்புனா அது பண்ணணுமா சொல்லுங்கள். முதல்ல ப்ராப்பராக அனுப்புனா உனக்கு எப்படின்னு ஆப்ஷன் போட போகிறேன். நீ ப்ராப்பராக அனுப்புறதே கிடையாது. எனத்தையோ பேருக்கு ஆடி கொண்டா அம்மாவாசை கொண்டா அனுப்புறீங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ப்ரெசன்ட் போட்டால் என்ன ஆடுன்னு சொல்லுங்க. கரெக்டாக ப்ராப்பராக அனுப்புனா ப்ரெசன்ட் போட்டுருங்க, இல்லை ப்ரெசன்ட் பண்ணுங்க. எதிர்பார்க்காதீங்க. என்ன பேரண்ட்டை கூப்பிடுறது, அவங்களுக்கு கூப்பிட்டு ஒருத்தனாக கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்காங்க, நல்லா இல்லை. ஆமாம். அப்புறம் அந்த ரெக்கார்டிங்கெலாம் எல்லாம் காட்டி என்ன பண்ணுற மாதிரி சொல்ல உருவாயிருக்காங்க. ஏன் ஒரு வீடியோ போட்டால் பார்த்து ரிப்ளை பண்ணுறீங்களா? என்ன உங்களுக்கு என்ன கஷ்டம் இல்லை? என்ன இதில் பொறுத்தவரைக்கும் அப்படி என்ன கஷ்டமாக இருக்குது? ஒன்றுமே இல்லையே. சிம்பிளாக 2 பக்கம் 3 பக்கம் தான் வருது. வரைஞ்சி போடுற படம் வரைஞ்சி அனுப்புறீங்க. அவ்வளோ இதுலேருந்து அப்படி இருக்குது. வரைஞ்சி அனுப்புங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க, சரியா? இன்னொரு வீடியோ முழுசாக பார்க்கலைனாலும் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கன்னு தெரியும். அடுத்து வந்து நான் வந்து என்கிட்ட எந்த ஹெல்ப்பும் கேட்டு வந்துடுறேன், தேங்க்யூ சார், சரியா? ரைட். அடுத்து பார்க்க போகிற ஸ்பெசிஃபிகேஷன். அப்போ ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கடையில் போய் ஒரு பொருளை வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லி தான் வாங்க முடியும், என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேன் வாங்குறீங்கன்னா ஃபேனுக்கு வந்து 3 பிளேடு உள்ளதா, 4 பிளேடு உள்ளதா, 3 பிளேடு உள்ளதா, 4 பிளேடு உள்ளதா, சைஸு ரூம் சின்ன சைஸ்னு ஒரு மாதிரி, ரூம் பெரிய சைஸ்னு ஒரு மாதிரி தான், 48 mm அப்படின்னு சொல்லுவோம். கருப்பா வெள்ளையா, என்ன இந்த ப்ரௌனா, இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர், இந்த மாதிரி ஒவ்வொரு கலர்லாம் விற்கிது. கலரு, ஸ்பீடு என்ன ஸ்பீடில் ஓடுது, என்ன வோல்டேஜ் மினிமம், என்ன வோல்டேஜ் ஓடுது, இந்த மாதிரி எல்லாமே ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. அதே மாதிரி இங்கே நம்ம எஸ்சிஆர் வாங்கணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. லிஸ்ட் த ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் எஸ்சிஆர் அப்படின்னா இந்த ஸ்பெசிஃபிகேஷனை மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணால் போதுமானது. அதை வந்து நம்ம என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பிகாஸ் என்ன கேட்டாங்கன்னா நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, லிஸ்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் அப்படின்னா எழுதிக்கிடுங்க. 2 மார்க் கொஸ்டின் கேட்டால் லிஸ்ட் அவுட் மட்டும் பண்ணால் போதுமானது, சரியா? இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் அனுப்புறது வந்து என்ன, இது இடிசி சப்ஜெக்ட். நான் எடுக்கிறது இடிசி, எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் சர்க்யூட்ஸ், இடிசி. இது இசிஐ கிடையாது, இசிடி கிடையாது. ஒரு சிலர் இருந்துச்சுன்னா ஹெட்டிங் இடிசி அவங்க போட்டுக்கிறாங்க, இசிடி போட்டுக்கிறாங்க, என்னமோ போட்டுட்டு அது வந்து இடிசி சப்ஜெக்ட் மாற்றி போட்டேன்னா நான் பொறுப்பு கிடையாது. அது வந்து நிச்சயமாக அட்டெண்டன்ஸ் எடுத்துக்க முடியாது. புரிஞ்சா? ரைட்டா? ரைட். பார்க்கணும் ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் எஸ்சிஆர். பிரேக் ஓவர் வோல்டேஜ். பிரேக் என்னது? பிரேக் ஓவர் வோல்டேஜ். பிரேக் ஓவர் வோல்டேஜ். அப்போ ஏதோ ஒரு வோல்டேஜ்ல இருக்குது, பிரேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். எஸ்சிஆர் வந்து ஏதோ ஒரு வோல்டேஜ்ல பிரேக் ஆகிருக்குது. எந்த வோல்டேஜ் அப்படின்னா ஃபார்வர்ட் வோல்டேஜ். என்ன வோல்டேஜ்? ஃபார்வர்ட் வோல்டேஜ். புரியுதா? என்ன வோல்டேஜ்னா ஃபார்வர்ட் வோல்டேஜ். எந்த ஃபார்வர்ட் வோல்டேஜ்ல கேட்டுக்கு சிக்னல் கொடுக்காமல் இருக்கும் பொழுது, எந்த ஃபார்வர்ட் வோல்டேஜ்ல அதுல எஸ்சிஆர் மினிமம் ஃபார்வர்ட் வோல்டேஜ்ல எஸ்சிஆருடைய கேட்டுக்கு சிக்னல் கொடுக்காம இருக்கும் பொழுது என்ன, எந்த மினிமம் வோல்டேஜ்ல வந்து இது பிரேக் ஆகுது, எஸ்சிஆர் பிரேக் ஆகி அது கடத்த ஆரம்பிக்குதோ அந்த வோல்டேஜ் பிரேக் ஓவர் வோல்டேஜ். என்ன வோல்டேஜ்? பிரேக் ஓவர் வோல்டேஜ். ஓகே. அடுத்து பீக் ரிவர்ஸ் வோல்டேஜ். பாருங்களேன், பீக் அப்படின்னா மேக்ஸிமம், பீக் அர்த்தம் மேக்ஸிமம். ரிவர்ஸ் பயாஸ்ல வோல்டேஜ் எந்த ரிவர்ஸ் பயாஸ்ல எந்த மேக்ஸிமம் வோல்டேஜ்ல அது பிரேக் டவுன் அக்கர் ஆகுதோ அதுதான் என்ன, பிரேக் டவுன் அக்கர் ஆகாம மேக்ஸிமம் வோல்டேஜ் தாங்குதோ அதான் பீக் ரிவர்ஸ் வோல்டேஜ். ரிவர்ஸ் பயாஸ்ல கொடுத்துருக்கோம்பா வோல்டேஜ், ரிவர்ஸ் பயாஸ்ல ஒரு சப்ளை கொடுத்துருக்கிறது, ரிவர்ஸ் பயாஸ்ல கொடுத்தா என்ன கடத்தாது. அதான் இருந்தாலுமே ஒரு பர்டிகுலர் வோல்டேஜ் என்ன பிரேக் டவுன் அக்கர் ஆகிடும். அந்த பிரேக் டவுன் அக்கர் ஆகாமல்
எஸ்சிஆர் வந்து டெஸ்ட்ராய் ஆகாமல் மேக்ஸிமம் லிமிட், இந்த லிமிட் வரைக்கும் வந்து இந்த லிமிட் வரைக்கும் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் வோல்டேஜ், பிரேக் டவுன் அக்கர் ஆகாமல் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் வோல்டேஜ் அதுதான் பி ரிவர்ஸ் வோல்டேஜ், ரிவர்ஸ் பேஸ்ல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் வோல்டேஜ். இந்த மாதிரி அது பிரேக் டவுன் அக்கர் ஆகாமல் இருக்கக்கூடிய வோல்டேஜ், அதாவது மினிமம் கரண்ட். அடுத்தது ஹோல்டிங் கரண்ட், அடுத்தது என்ன ஹோல்டிங் கரண்ட். இதுதான் மேக்ஸிமம் கரண்ட், இதுதான் என்ன மேக்ஸிமம் கரண்ட். என்ன மேக்ஸிமம் கரண்ட்னா ஏசிஆர் இப்போ ஆன் ஆயிடுச்சு, ஏசிஆர் ஆன் ஆயிடுச்சு, ஆன் ஆன ஏசிஆர் இப்போ ஆஃப் பண்ணணும். அப்போ ஆஃப் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா மேக்ஸிமம் இவ்வளோ கரண்ட் இருந்தால் மட்டும்தான் என்ன செய்யணும்னா அந்த கரண்ட் ஏசிஆர் வந்து ஆஃப் பண்ண முடியும். புரியுதா? ஏசிஆரை ஆன் ஸ்டேட்லேருந்து ஆஃப் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரதுக்கு இருக்கக்கூடிய மேக்ஸிமம் கரண்ட் என்னன்னா ஹோல்டிங் கரண்ட். ஃபார்வர்ட் கரண்ட் ரேட்டிங், ஃபார்வர்ட் பயாஸ்ல கரண்ட் ஃப்ளோ ஆகுதுப்பா, ஃபார்வர்ட் பயாஸ்ல கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகுதுல என்னமோ மேக்ஸிமம் லிமிட், அந்த எஸ்சிஆர் டெஸ்ட்ராய் ஆகாம இருக்கக்கூடிய மேக்ஸிமம் லிமிட், அந்த கரண்ட் ஃபார்வர்ட் கரண்ட் ரேட்டிங். 10 ஆம்ப்ஸ் பல்ப் கொடுங்க, 10 ஆம்ப்ஸ் மோட்டார் இருக்குதா ஓடுதா என்ன அப்படின்னு சொல்லப்போ ஆம்பியர் வந்து 10 ஆம்ப்ஸ். 60 வாட்ஸ் பல்ப் கொடுனா மேக்ஸிமம் வாட்ஸ் அவுட்புட் வாட்ஸ் வந்து 60 வாட்ஸ். அதான் அது மாதிரி இருக்குன்னா ஃபார்வர்ட் கரண்ட் ரேட்டிங். லேச்சிங் கரண்ட், எஸ்சிஆர் ஆஃப் ஸ்டேட்ல இருந்து ஆன் ஸ்டேட் கொண்டு வரதுக்கு இருக்கக்கூடிய மினிமம் கரண்ட். ஆஃப் ஸ்டேட்ல இருந்து ஆன் ஸ்டேட் கொண்டு வரது அது எப்படின்னா கேட் பல்ஸ் ரிமூவ் பண்ணணும். இது ரெண்டுமே வந்து கேட் பல்ஸ் ரிமூவ் பண்ணிடணும்பா. கேட் பல்ஸ் இல்லாம இருக்கும் பொழுது என்ன பண்றோம் அப்படின்னா எஸ்சிஆர் ஆஃப் ஸ்டேட்ல இருந்து ஆன் ஸ்டேட் கொண்டு வரதுக்கு இருக்கக்கூடிய மினிமம் கரண்ட் என்ன லேச்சிங் கரண்ட். மினிமம் கரண்ட் வந்து லேச்சிங் கரண்ட். அடுத்து ரிவர்ஸ் பிரேக் டவுன் வோல்டேஜ், ரிவர்ஸ் பிரேக் டவுன் வோல்டேஜ். இது என்ன அப்படின்னா பிரேக் டவுன் ஆகாமல் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் வோல்டேஜ், பிரேக் டவுன் ஆகாமல் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் வோல்டேஜ். இது என்ன அப்படின்னா அந்த மேக்ஸிமம் வோல்டேஜ் அடுத்து என்ன செய்யுது டக்கு பிரேக் டவுன் ஆகுது. ரிவர்ஸ் பேக்ல எந்த வோல்டேஜ் பிரேக் டவுன் தான் ரிவர்ஸ் பிரேக் டவுன். ஓகே, இந்த 6 பாயிண்ட் புரியுதா? புரியலையா? ரைட். அடுத்து கம்பேரிசன் பிட்வீன் எஸ்சிஆர் அண்ட் டிரான்சிஸ்டர். டிரான்சிஸ்டரையும் எஸ்சிஆரையும் கம்பேர் பண்ணு. இது 3 மார்க் क्वेश्चन கேட்கலாம், 5 மார்க் क्वेश्चन கேட்கலாம். கேட்டா ஏதாவது நம்ம எழுதுறதுக்கு தயாரா இருக்கு. ஒண்ணே டிரான்சிஸ்டர்ல 3 லேயர், ஒண்ணு என்னது பிஎன்பி அல்லது என்பிஎன் அப்படின்னு 3 லேயர் இருக்கும். இதுல 4 லேயர், எஸ்சிஆர் 4 லேயர். என்னென்ன 4 லேயர்? பிஎன் பிஎன் அப்படின்னு 4 லேயர் இருக்கு. இதுல என்ன டெர்மினல் இருக்குன்னா கலெக்டர், பேஸ், எமிட்டர். கலெக்டர், பேஸ், எமிட்டர் 3 டெர்மினல் இருக்குது. இதுல ஆனோடு, கேத்தோடு 3 டெர்மினல் இருக்குது. இது வந்து டிரான்சிஸ்டர் பொறுத்தவரை அதோட பவர் ரேட்டிங் வந்து லோ பவர் ரேட்டிங் தான். லோ பவர் ரேட்டிங் தான் கிடைக்கும். அவைலபிலிட்டி வந்து லோ பவர் ரேட்டிங் தான் கிடைக்கும் டிரான்சிஸ்டர் பொறுத்தவரை. பட் எஸ்சிஆர் வந்து லோ பவர் ரேட்டிங்லயும் கிடைக்குது, ஹை பவர் ரேட்டிங்லயும் கிடைக்குது. அடுத்தது என்ன இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஆன் ஸ்டேட்ல வைக்கணும் அப்படின்னா இந்த பேஸுக்கு என்ன செய்யணும் கண்டினியூஸ் ஆகிடுச்சுன்னா கரண்ட் கொடுத்துட்டே இருக்கணும். நீட் கண்டினியூஸ் கரண்ட், கண்டினியூஸ் ஆகவே கரண்ட் கொடுத்துட்டே இருக்கணும். எதுக்கு? டிரான்சிஸ்டரோட பேஸுக்கு. அப்பனா தான் இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஸ்டேட்ல இருக்கும். பட் இங்க ஒரே ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு போகலாம், ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு எடுத்துடலாம். எதுக்கு? கேட்டுக்கு ஒரு பல்ஸ் கொடுத்து போகலாம். அது பேர் என்ன? அதுக்கு நம்ம கண்டினியூஸா எடுத்து விட்டுலாம். அந்த கேட் பல்ஸ் எடுத்து விட்டுலாம். என்ன சொன்னா அது கண்டினியூஸா ஆன் ஸ்டேட்ல இருக்கும். அடுத்தது இன்டர்னல் பவர் லாஸ். இன்டர்னல் பவர் லாஸ் டிரான்சிஸ்டர்ல அதிகமா இருக்குது. இன்டர்னல் பவர் லாஸ் அதாவது என்னன்னா ஒரு சிலர் லைட்டா சாப்பிட்டு நிறைய வேலை பார்ப்பாங்க, ஒரு சிலர் நிறைய சாப்பிட்டு கம்மியா வேலை பார்ப்பாங்க. அதான் வித்தியாசம். அந்த நிறைய சாப்பிட்றதுன்றது லாஸ் தானே. என்ன இது நிறைய பவர்ஸ் லாஸ் ஆகுது, ஆனால் அது ஒர்க் வந்து கம்மியாக இருக்குது. பட் இங்கே லோ இன்டர்னல் பவர் லாஸ். கண்ட்ரோல்டு பை பேஸ் டெர்மினல். இதை வந்து பேஸ் டெர்மினல் வச்சு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதை வந்து என்ன அந்த கேட்டு, அதாவது கேட்டுக்கு வந்து சப்ளை கொடுத்தா லாஸ் ஆகிடும். கேட்டுக்கு சப்ளை கொடுத்துட்டு அது எப்போ லாஸ் ஆகிடும்னா ஒன்ஸ் எஸ்சிஆர் ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா கேட் என்ன செய்யணும் கண்ட்ரோலில் லூஸ் பண்ணிடுது. ஓகே. அடுத்தது இது எங்கே யூஸ் ஆகுது? ஆம்பிளிஃபிகேஷனுக்கும் ஸ்விட்சிங்க்கும் யூஸ் ஆகுது. ஆம்பிளிஃபிகேஷனுக்கும் ஸ்விட்சிங்க்கும் யூஸ் ஆகுது. அடுத்தது இந்த எஸ்சிஆர் பொறுத்தளவுக்கு ரெக்டிஃபிகேஷனுக்கும் பவர் கண்ட்ரோலுக்கும் யூஸ் ஆகுது. ஓகே, புரியுதா? அடுத்தது போகும் டயாக். அடுத்தது என்ன? டயாக். டைனா ரெண்டு ஏசி
ஏசி ஏசி என்னது ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஓகே டயாக் ஏசியை என்ன செய்யுதுன்னா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சுவிட்ச் டயாக் ஓகே அதாவது இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 என்ன இது வந்து பார்த்தீங்கன்னா 2 டெர்மினல் டிவைஸ் இது வந்து என்ன 2 டெர்மினல் ஸ்விட்சிங் டிவைஸ் MT1 MT2 2 டெர்மினல் ஸ்விட்சிங் டிவைஸ் சரியா இதோட ஈக்குவல் சர்க்யூட் பார்ப்போம் இதில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் P1 N1 P2 N2 N3 P1 N1 P2 N2 N3 இது இந்த மாதிரி இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி இருக்குது இதை பார்த்தோம்னா எப்படி இருப்பாங்க இதை 2 டயோடு என்ன டயோடு அப்படின்னா 4 லேயர் டயோடு 2 டயோடு வந்து சொன்னால் ரிவர்ஸில் மாட்டின மாதிரி இருக்கும் ஒன்றுக்கு ஒன்று ஆன்டி பேரலல் மாட்டின மாதிரி இருக்கும் எப்படிங்கிற பாருங்களேன் இது ஒரு டயோடு 4 லேயர் டயோடு இது ஒரு 4 லேயர் டயோடு மாதிரி இது இந்த பாருங்க எப்படி இருப்பாங்க ஒன்று 2 3 2 4 லேயர் PN 4 லேயர் கூடிய 2 டயோடு ஒண்ணுக்கு ஆன்டி பேரலலாக இருக்குது ஒண்ணு என்ன ஆன்டி பேரலலாக இருக்குது சரியா இது MT2 இது என்னது MT1 பாருங்க இது ஒரு டயோடு N3 P1 N1 P2 N3 P1 N1 P2 அதான் இங்க பாருங்க N3 P1 N1 P2 அடுத்து பாருங்க P1 N1 P2 N2 P1 N1 P2 N2 சரியா இதுதான் ஈக்குவலன்ட் சர்க்யூட் சிம்பிளா 2 மார்க்ஸ் கேட்கலாம் draw the equivalent circuit for diac கேட்டது வரைய தெரியும் வரைஞ்சிட்டு MT2 MT1 வந்து போடணும் புரிஞ்சா மாத்தி போடணும் இன்னொன்னு இதனுடைய வந்து டெர்மினலை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் ஃபங்க்ஷன் ஆகுது இது AC லெவல்ஸ்னா கரெக்ட்டா ஃபங்க்ஷன் ஆகுது என்ன ஸ்விட்சிங் டிவைஸா வேலை செய்யுது ஓகே இதோட சிம்பல் எடுத்துட்டோம்னா இந்த சிம்பல் என்ன ஒரு டயோடு வரையணும் இது ஒரு டயோடு அதே மாதிரி அதுக்கு ஆன்டி பேரலல் இன்னொரு டயோடு இதுல இருந்து ஒரு டெர்மினல் நல்லா பாருங்க இதுதான் போடுறீங்க இங்கே வேற எங்க சென்டர்லயே போடல நல்லா கேட்டுக்கோ மாத்தி வரைஞ்சு தப்பு நம்ம இதுல இருந்து ஒரு டெர்மினல் இது வந்து என்ன MT2 இது வந்து MT1 புரியுதா கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குங்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா கேட்டுக்கோ 2 டெர்மினல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்விட்சிங் டிவைஸ் டயாக் என்னன்னா 2 டெர்மினல் உள்ள ஒரு ஸ்விட்சிங் டிவைஸ் ஒன்னு MT1 ஒன்னு MT2 MT1 அதாவது M னா மெயின் டெர்மினல் 1 மெயின் டெர்மினல் 2 இன்னொன்னு இந்த டெர்மினல்ஸ் நான் மாத்தி என்ன செய்யலாம் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் மாத்தி என்ன பண்ணா ஃபங்க்ஷன் ஆகக்கூடியது இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் இது MT1 பாரு இது MT2 இது MT1 மாத்தினாலும் தப்பு கிடையாது ஃபங்க்ஷன் ஆகக்கூடியது டயாக் வந்து ஃபங்க்ஷன் ஆகும் ரைட்டா இது வந்து பார்த்தா எப்படி இருக்கு அப்படினா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கு அப்படினா என்ன 4 லேயர் இருக்கக்கூடிய 4 லேயர் டயோடு வந்து ஆன்டி பேரலலாக மாட்டிக்கிற மாதிரி பேரலல் அப்படியே மாத்துது ஆன்டி பேரலல்னா பாருங்களேன் இது NP இது PN இந்த மாதிரி இருக்கா 4 லேயர் டயோடு வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆன்டி பேரலலாக மாத்துற மாதிரி இருக்குது ஓகே அந்த மாதிரி இருந்துச்சு அதனால சொன்னா இது மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் இதோட சிம்பிள் என்ன பாத்தீங்கன்னா 2 டயோடு இது ஒரு பட டயோடு இந்த 2 டயோடு என்ன காமன் என்ன சொல்றாங்க ஆன்டி பேரலல் இது பேரலல் இது ஆன்டி பேரலல் இது வந்து அடுத்து MT2 இது MT1 ஓகே புரியுதா ரைட் அடுத்து ஆபரேஷன் இதுவரை கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருச்சு அடுத்து ஆபரேஷன் எப்படி வேலை செய்யுது ரெண்டு மேல கொடுத்தாலும் சரி ரெண்டே தான் ஒன்னு இதுக்கு பாசிட்டிவ் இது நெகட்டிவ் இன்னொன்னு இது நெகட்டிவ் இது பாசிட்டிவ் இது ரெண்டே தான் அதான் MT2 பாசிட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு MT2 பாசிட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு MT1 சோ MT2 க்கு பாசிட்டிவ் கொடுக்கிறோம் MT2 க்கு பாசிட்டிவ் கொடுத்தாச்சு MT1 க்கு நெகட்டிவ் கொடுக்கிறோம் அதான் மீனிங் சரியா சோ MT2 க்கு பாசிட்டிவ் வித் நெகட்டிவ்
ஃபர்ஸ்ட் இந்த டயோடு எழுதிடுமா? என்னது? N3 P1 N1 P2 ரைட்டா? N3 P1 N1 P2 அடுத்தது P1 N1 P2 N2. இன்னொன்னு இந்த ஜங்ஷன் பேர் என்னன்னா J1 J2 J3 J4. So என்ன பண்றோம்னா J1 J2 J3 இது என்ன J2 J1 J4. ஓகே J4 J1 J2 J1 J2 ஒவ்வொரு ஜங்ஷன் பேர் கொடுத்தாச்சு. இப்போ MT2 க்கு பாசிட்டிவ், இதுக்கு MT1 க்கு நெகட்டிவ் கொடுத்துருக்கோம். பாசிட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு MT1 கொடுத்துருக்கோம். கொடுத்தா என்ன நடக்குது பாருங்க. இத பாத்தீங்கன்னா இது N டைப். N டைப் செமிகண்டக்டர். N டைப் செமிகண்டக்டர் பாசிட்டிவ் கொடுத்தா என்ன ஆகும்? இந்த ஜங்ஷன் ஆயிடும் ரிவர்ஸ் பயாஸ். சோ J4 வந்து ரிவர்ஸ் பயாஸ். ரிவர்ஸ் பயாஸ் ஃபார்வர்ட் பயாஸ். J4 வந்துச்சுன்னா ரிவர்ஸ் பயாஸ். இங்க என்ன கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா? P டைப் மெட்டீரியல் மைனஸ் கொடுத்துருக்கோம். அப்ப என்னது? J2 J4 என்ன இருந்துச்சுன்னா J2 J4 என்னதுன்னா ரிவர்ஸ் பயாஸ். J2 J4 ரிவர்ஸ் பயாஸ். சோ இது என்ன செய்யாது? கடத்தாது. இந்த டயோடு என்ன செய்யாது? கடத்தாது. அடுத்து ஃபார்வர்ட் பயாஸ். என்ன நடக்குது பாருங்க. இப்போ இது பாசிட்டிவ். அப்ப P டைப் மெட்டீரியல் இது வந்து P டைப் மெட்டீரியல். இது N டைப் மெட்டீரியல். சோ இதுக்கு P டைப்க்கு பாசிட்டிவ் கொடுத்தா என்ன செய்யலாம்? இந்த ஜங்ஷன் J1 என்ன ஆயிரும்? ஃபார்வர்ட் பயாஸ் இல்லையா? இது சொல்லுச்சுன்னா ஜங்ஷன் J1 வந்து ஃபார்வர்ட் பயாஸ். இப்போ இத பாருங்களேன். இந்த பாக்கும்போது இங்க N டைப் மெட்டீரியல். அப்ப அது மைனஸ் கொடுத்தா என்ன செய்யலாம்? J3 அது என்ன செய்யனா? ரிவர்ஸ் ஃபார்வர்ட் பயாஸ். இது ரெண்டுமே ஃபார்வர்ட் பயாஸ். ஓகேயா? இப்போ என்ன தெரியுதுன்னா ஜங்ஷன் J1 J3 ஃபார்வர்ட் பயாஸ், J2 ரிவர்ஸ் பயாஸ். J2 வந்து ரிவர்ஸ் பயாஸ். ஓகேயா? இப்போ இந்த டயோடை பாப்போம், இந்த டயோடை பாப்போம். இப்போ ரெண்டு டயோடு இந்த டயோட்ல ரெண்டு ஜங்ஷன் வந்து ரிவர்ஸ் பயாஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஜங்ஷன் ஃபார்வர்ட் பயாஸ், ஒரே ஒரு ரிவர்ஸ் பயாஸ். இது மட்டும் இந்த ரிவர்ஸ் பயாஸ். இது மட்டும் என்ன செய்யுதுன்னா ரிவர்ஸ் பயாஸ். இது என்ன செய்யுதுன்னா ஃபார்வர்ட் பயாஸ். இது ரெண்டும் என்னன்னா ஃபார்வர்ட் பயாஸ். இது வந்து என்னன்னா ரெண்டுமே ரிவர்ஸ் பயாஸ். இது மட்டும் ஃபார்வர்ட் பயாஸ். ஓகே ரைட். இப்போ என்ன பண்ணிட்டீங்க அப்படினா வோல்டேஜ் வந்து பண்ணா கூட்டிட்டே போறேன். ஒரு வோல்டேஜ் அப்படிமா கூட்டிட்டே போகுது. இந்த ஜங்ஷன் J2 ல வந்துச்சுன்னா பிரேக் டவுன் ஆகுது. ஜங்ஷன் J2 ல வந்துச்சுன்னா பிரேக் டவுன் ஆகுது. பிரேக் டவுன் ஆன உடனே என்ன ஆயிடுது அப்படினா இது கடத்த ஆரம்பிச்சிடுது. இது வழியாக P1 N1 P2 N2 வழியாக இந்த டயோடு ஆனது இந்த டயாக் ஆனது கடத்த ஆரம்பிச்சிடுது. சரியா? டயாக் கடத்த ஆரம்பிச்சிடுது. ஓகே ரைட். அடுத்து பாருங்க. MT2 minus MT2 is negative with respect to MT1. MT2 is negative with respect to MT1. அதாவது என்ன சொல்றாங்கன்னா MT2 க்கு மைனஸும் எதுக்கு MT1 கம்பேர் பண்ணும்போது MT2 க்கு மைனஸ் கொடுக்கிறோம். இதே மாதிரி எழுத போறோம். என்னது? M3 P1 N1 P2 P1 N1 P2 N2. இது என்ன ஜங்ஷன்? J4 J1 J2. இது J1 J2 J3. இப்போ இதுக்கு மைனஸ் பண்ணிருக்கேன், இதுக்கு பிளஸ் கொடுத்தாச்சு. இதுக்கு மைனஸ் கொடுத்தாச்சு. அப்ப என்ன யோசிச்சு பாருங்க. மைனஸ் வரும்போது ரெண்டு பக்கமும் கரண்ட் ஃப்ளோ மைனஸ் சப்ளை போகுது, நெகட்டிவ் சப்ளை போகுது. இந்த P அப்படிங்கிறதுக்கு என்ன செய்யறோம்னா எதுனா ரிவர்ஸ் பயாஸ் ஆகுது, எதுனா ஃபார்வர்ட் பயாஸ் ஆகுது பார்ப்போம். இப்போ இந்த இதுக்கு Pங்கிற மெட்டீரியலுக்கு மைனஸ் சப்ளை போகுது, நெகட்டிவ் சப்ளை போகுது. அப்ப என்ன சார் ஜங்ஷன் J1 என்ன இருக்குது? ரிவர்ஸ் பயாஸ். இங்க N-க்கு பாசிட்டிவ் கொடுத்திருக்கேன். அப்ப என்ன செய்யுது? J3 வந்துச்சுன்னா ரிவர்ஸ் பயாஸ். ஓகே அடுத்து இங்க பாப்போம். N டைப்க்கு நெகட்டிவ் சப்ளை, P டைப்க்கு பாசிட்டிவ் சப்ளை. அப்ப ஜங்ஷன் J4 J2 வந்துச்சுன்னா ஃபார்வர்ட் பயாஸ். J2 and J4 வந்துச்சுன்னா ஃபார்வர்ட் பயாஸ்.
நான் பாதி எழுதுறேன் சரியா ரிவர்ஸ் ஃபார்வர்ட் அதே மாதிரி ஃபார்வர்ட் ரிவர்ஸ் இப்போ இந்த டயர்ல இந்த J1 ம் J2 ம் ஃபார்வர்ட் பயாஸ் J1 மட்டும் ரிவர்ஸ் பயாஸ் இந்த டயர்ல J1 ம் J3 ம் ரிவர்ஸ் பயாஸ் J2 மட்டும் ஃபார்வர்ட் பயாஸ் ஓகே சோ அப்படி இருக்கும் பொழுது என்ன சொல்ல மறுபடியும் இந்த MT1 MT2 வோல்டேஜ் இந்த மெயின் வோல்டேஜஸ் கூட்டிட்டே போறேன் ஒரு பர்టిక్యులர் வோல்டேஜஸ்னா இங்க ஜங்ஷன் J1 ல பிரேக் டவுன் அக்கற ஆரம்பிக்குமா என்ன சொல்லுங்க கரண்ட் இதுல கடத்த ஆரம்பிச்சிருது புரிஞ்சா சோ அப்ப என்ன முதல்ல வந்து இந்த MT2 க்கு பாசிட்டிவா இருக்கும் பொழுது P1 N1 P2 N2 வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆச்சு அதே MT2 வந்து நெகட்டிவா இருக்கும் பொழுது N3 P1 N1 P2 வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆனாலும் ஏதோ ஒரு டைரக்ஷன் எப்படி நான் நினைச்சது அப்படினா நமக்கு கரண்ட் ஃப்ளோ அதாவது பாசிட்டிவ் சைக்கிள் அதாவது எலமெண்ட் இல்ல அதாவது VI கேட்டலிசிஸ் அப்படிங்கிறதுனா இதே டயக்ராம் தான் ஃபார்வர்ட் பயாஸ் அதாவது பாசிட்டிவ் சைக்கிள் வந்து என்ன நடக்குது அப்படினா MT2 க்கு பாசிட்டிவாவும் MT1 க்கு நெகட்டிவாவும் கிடைக்குது அப்படி கிடைக்கும்போது என்ன பர்టిక్యులர் வோல்டேஜ் வரை கொஞ்சமா கூடிட்டே போகுது அந்த வோல்டேஜ் வந்த உடனேவும் என்ன ஆயிடுறாங்க பிரேக் டவுன் அக்கற ஆகுது நம்ம வந்து என்ன பிரேக் டவுன் அக்கற ஆகுது இதுக்கு பேர் என்னன்னா VBO1 பிரேக் ஓவர் வோல்டேஜ் 1 VB1 பிரேக் ஓவர் வோல்டேஜ் 1 சரினா இதுல வந்து அந்த வோல்டேஜ் வந்த உடனே பிரேக் டவுன் ஆகுது அடுத்து டக்குனு கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் கூட ஆரம்பிச்சது வோல்டேஜ் குறைஞ்சு கரண்ட் கூட ஆரம்பிச்சது அதே மாதிரி என்ன செஞ்சா அப்படின்னா மைனஸ் இப்போ என்ன செய்யணும் அதே ரிவர்ஸ் பயாஸ் தட் இஸ் நெகட்டிவ் சைக்கிள் வரும்போது என்ன நடக்குதுன்னா அதுலயும் என்ன செய்யுதுன்னா ஒரு பர்టిక్యులர் வோல்டேஜ் வந்துச்சுன்னா VB12 ஒரு பர்టిక్యులர் வோல்டேஜ் வந்துச்சுன்னா அங்கேயும் இது பிரேக் டவுன் ஆகுது அது கூட என்ன வோல்டேஜ் குறையுது கரண்ட் போடுது சோ நான் இத VI கேட்டலிசிஸ் சிம்பிளா ஈஸியா இருக்கும் புரிஞ்சா இதே மாதிரி ஈஸி எதுவுமே கிடையாது ரொம்ப ஈஸியா இருக்கும் டயாக்கு என்ன டயாக்கு வந்து கேட்டிருக்காங்க நான் அந்த அளவுக்கு ஃப்ரீக்வெண்டாக கேட்பேன் எனிவே டயாக் தெரிஞ்சால் தான் ட்ரயாக் என்ன ஓகே ரைட் தேங்க்யூ ஸோ மச் பார்த்துட்டு ரிப்ளை அனுப்புங்க அதே மாதிரி இன்னும் ஒரு சிலர் எக்ஸாம் பேப்பரும் அனுப்பாமல் வச்சுருக்காங்க எக்ஸாம் பேப்பர் அனுப்பலைன்னா நேராக வந்தால் கொடுத்து நான் ஒன்று 4 நம்பர் அப்லோட் பண்ணிவிட்டு ஒரு மார்க் போட பண்ணிங்க பரவாயில்ல இன்றைக்கி வராதவங்க அட்லீஸ்ட் நாளைக்காவது வர பாருங்க நாளைக்கும் வரலை அப்படின்னா நிச்சயமாக உங்களை வந்து அக்செப்ட் பண்ண முடியாது ஏற்றுக்க முடியாது ஓகே அடுத்து முட்டை மாதிரி தான் போடணும் ஓகே ரைட் தேங்க்யூ ஸோ மச்